அண்மை செய்தி. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி காங்கிரஸ் கட்சி நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அண்மையில் சபாநாயகர் ஓம் பிர்லா காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது குற்றம் சாட்டியிருந்தார். பிரதமர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சதி செய்ததாக அவர் மக்களவையில் பேசியிருந்தார். இது தொடர்பான விவகாரத்தில் தற்போது சபாநாயகர் ஓம் பிர்லா மீது காங்கிரஸ் கட்சி நம்பிக்கையில்லா தீர்மான நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, கூடுதல் விவரம். சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை தலைமைச் செயலர் அலுவலகத்திலே கடிதம் அளித்திருக்கிறார்கள். சற்று நேரம் முன்பு அளிக்கப்பட்ட இந்த கடிதத்துக்கு ஆதரவாக 119 மக்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்களவையிலே ராகுல் காந்தியை பேச அனுமதிக்கவில்லை, எதிர்க்கட்சி தலைவரையே பேச விடாமல் தடுத்தது, 8 மக்களவை உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்தது, மேலும் பிரதமருக்கு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த மகளிர் உறுப்பினர்கள் இடையூறு செய்ததாக குற்றம் சாட்டியது போன்ற பல்வேறு விஷயங்களில் சபாநாயகர் ஓம் பிர்லா மீது எதிர்க்கட்சிகள் அதிருப்தியாக உள்ளன. அவர் பாரபட்சமாக நடந்து கொள்கிறார் என குற்றம் சாட்டி அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு தற்போது கடிதம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, இந்த தீர்மானம் எப்போது பரிசீலனைக்கு வரும் போன்ற பல்வேறு அம்சங்கள் தற்போது கவனம் பெறுகின்றன. குறிப்பாக நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் முதல் பகுதி, அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி இந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைகிறது. அதன் பிறகு 1 மாத இடைவெளிக்கு பிறகு 2வது பகுதி நடைபெறும். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது பகுதியில்தான் இந்த தீர்மானத்தை பரிசீலனைக்கு கொண்டு வர முடியும் என எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் கருதுகிறார்கள். ஆகவே இன்று மிகவும் முக்கியமான முடிவாக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என அவர்கள் மக்களவை தலைமை செயலர் அலுவலகத்திலே கடிதம் அளித்திருக்கிறார்கள். கணபதி, இந்த தீர்மானம் ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது பல்வேறு அம்சங்களை பொறுத்து அமையும். குறிப்பாக எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவாக கையெழுத்திட்டிருக்கிறார்கள், மேலும் டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது விதிமுறைகள் படி அனைத்தும் சரியாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்பதெல்லாம் கவனிக்கப்படும். அதன் பிறகுதான் இது அவைக்கு கொண்டு வருவதற்கு அனுமதிக்கப்படும். இதுவரை மக்களவை வரலாற்றில் இதற்கு முன்பு 3 சபாநாயகர்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டாலும் அது வெற்றியடைய வாய்ப்பில்லை. ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களவையிலே பெரும்பான்மை இருக்கிறது. ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தீர்மானத்தை தோற்கடித்துவிடும். ஆனால் சபாநாயகருக்கு எதிராக இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது என்றாலே அது சபாநாயகர் பதவிக்கும் அந்த பதவி வகிப்பவருக்கும் மாண்புக்கு உடையது அல்ல. அவர் மீது எதிர்க்கட்சி எம்பிக்கள் நம்பிக்கை தெரிவிக்கவில்லை என்று பொருளாவதால் அதை தடுக்க அனைத்து முயற்சிகளையும் ஆளும் தரப்பு மேற்கொள்ளும் என கருதப்படுகிறது. இத்தகைய பரபரப்பான சூழலில்தான் இன்று காங்கிரஸ் எம்பிக்கள் சபாநாயகருக்கு எதிரான இந்த கடிதத்தை மக்களவை தலைமைச் செயலர் அலுவலகத்திலே சமர்ப்பித்திருக்கிறார்கள். கணபதி, இன்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோ ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போகும் அந்த ஒரு நிலை வருமா? கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிப்பார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் அவைக்கு வரவில்லை. கடும் அமளி நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அவை அடுத்த நாள் காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த நாள் சபாநாயகர் ஓம் பிர்லா
பிரதமர் மோடி ஏன் அவைக்கு வரவில்லை என்று விளக்கம் அளித்தார். நான் தான் பிரதமர் மோடி அவைக்கு வர வேண்டாம் என கோரிக்கை வைத்தேன். எங்களுக்கு சில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மகளிர் உறுப்பினர்கள் பிரதமருக்கு ஊறு விளைவிக்கலாம், அவர் வருகையை தடுக்கலாம் என தகவல் இருந்தது. ஆகவேதான் பிரதமரிடம் கோரிக்கை வைத்தோம். அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவையிலே ஏதேனும் அசம்பாவிதம் நடந்திருந்தால் அதன் விளைவுகள் மிகவும் கடுமையாக இருந்திருக்கும் என அவர் சபாநாயகர் மக்களவையிலே தெரிவித்தார். இதை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி கேள்விகளுக்கு பதிலளிக்க பயந்து அவைக்கு வரவில்லை எனவும், சபாநாயகர் அவருக்கு ஆதரவாக பேசுகிறார், சபாநாயகருக்கு பின்னால் பிரதமர் மறைந்து கொள்கிறார் எனவும் குற்றம் சாட்டியிருந்தார்கள். இதை தவிர இடைநீக்கம் செய்யப்பட்ட 8 எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று நீங்கள் சொன்ன காணொலி வெளிவந்திருக்கிறது. பிரதமர் இருக்கை அருகே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெண் எம்பிக்கள் நிற்கிறார்கள். அதிலே தமிழகத்தைச் சேர்ந்த சுதா, ஜோதிமணி மற்றும் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வர்ஷா கைக்வாட் ஆகியோர் அங்கு காணப்படுவது அந்த காணொலியிலே நன்கு தெரிகிறது. இவர்கள் பிரதமர் வருகையை தடுக்கலாம், அவரை பேச விடாமல் தடுக்க முயற்சி செய்யலாம் என்று பல்வேறு விதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இத்தகைய சூழலில்தான் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மக்களவையை மீண்டும் செயல்பட வைக்க வேண்டும் என்னும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று மதியம் 2 மணிக்கு காங்கிரஸ் கட்சி சார்பாக சசி தரூர் பேச அனுமதிக்கப்படுவார் என்றும் சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில்தான் சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான கடிதத்தை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் கணபதி, தீர்மானம் ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா என்பதை. தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.